தலைய பிச்சி கொட்டையில உருவி ஒரு ஹாரரான இல்ல ஒரு அருவருப்பான பேய் படத்தை பத்தின ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Evil Dead Birds. Evil Dead Birds. அந்த பேய் படத்தை தான் இப்ப போய் பார்த்துட்டு வந்தோம் தியேட்டர்ல. ஒரு எப்படி சொல்றது, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. எந்த சீன் எடுத்தாலும் விட்டுறாங்க, உடலை உருவுறாங்க. அதுலயும் ஒரு சீனு, ஹீரோட ஃப்ரெண்டோட லவ்வரு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஹீரோட அப்பா அந்த கால் சீட்டுக்கு பின்னாடி ஒண்ணு வச்சிருப்போம் தெரியுமா, தலைக்கு அந்த ஹெட்ரெஸ்ட், அதை உருவி அந்த கம்பி இருக்கும் இங்க இருக்கு அப்படின்னு குத்தி இப்படி வந்துட்டு கம்பி. அதெல்லாம் பாக்குறப்போ அது பயமா. ஈவில் டெட் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ஈவில் டெட் 1, 2, 3 அது எல்லாமே பார்த்துட்டு வந்திருப்போம். அதெல்லாம் வந்துட்டு ஈவில் டெட் எல்லாமே அருவருப்பா இருக்கும், ஆனா பயமாவும் இருக்கும். நிறைய ஹாரரான ஒரு இது இருக்கும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் இறச்சிருப்பாங்க. அதனால ஈவில் டெட்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அது எதுக்குமே பஞ்சம்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஹாரர் கம்மி, பட் ஆனா அந்த சவுண்ட் எஃபெக்ட், அருவருப்பு, அவங்க காட்டின விதம், ஸ்கிரீன் பிளே எல்லாமே பக்காவா இருந்துச்சு. ஒரு 1.25 மணி நேரம் படம் இருக்கும் கண்டிப்பா. அந்த 1.25 மணி நேரமும் ஆனா போர் அடிக்கி ஒரு இடத்துல கூட இல்ல. கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒவ்வொருத்தர எப்படி கொலை பண்றான் அதுதான் படம். சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார்டிங் என்ன நடக்கும், அந்த மீன் பிடிக்க போயிருக்காங்க 2 பேரும். அதுல ஒருத்தன் போன் பேசிட்டு அந்த சைடு போயிருவான். உடனே நம்ம மீன் பிடிக்க கூட என்ன வந்திருப்பான், அவன் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறப்போ ஏதோ பெரிய மீன் மாட்டின மாதிரி இருக்கும். அப்படியே தூண்ல பிடிச்சி இழுத்துட்டே இருப்பான். பக்கத்துல வர வர முடி மாதிரி இருக்கும். என்னன்னு இழுத்து பார்த்தா தலை மட்டும் தனியா, அதுவும் சாதாரண தலையோட தலை உடம்பு அதுக்கப்புறம் தனியா வரும். தலை வந்ததுக்கு அப்புறமும் உடம்பு வரும். அதுக்கப்புறம் அந்த தலையை பார்த்தோன்னே அவன் பின்னாடி திரும்பிட்டு கூப்பிடுவான் அவன் ஃப்ரெண்ட. அவன் திரும்பி வர்றதுக்குள்ள அவன் போட்ட தூண்டில் எல்லாம் அவனை கழுத்துல சுத்தி அந்த மீன் அந்த தூண்டில் அந்த ஊசி இருக்கும் தெரியுமா, அதை அப்படியே அவன் கண்ணுக்குள்ள சத்தக்கும் குத்தி இப்படி இழுக்கும் பாருங்க, சட்டுன்னு இழுத்துரும். அது இழுக்கிறப்ப அவ்வளோ அவங்க அந்த வீடியோல விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பிச்சு உதறி இருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் எல்லாம் எவ்வளவு ரியலிஸ்டிக்கா பண்ணியிருந்தாங்க பார்த்தல. எப்பவுமே ஒரு படத்தை பொறுத்தவரை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போனோம்னா ஏனதானு ஒரு விஎஃப்எக்ஸ் இல்லாம அவங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கணும்ல, இருக்கணும். அது அருவருப்பா மாதிரியே எடுத்திருந்தாலும் அருவருப்பு தன்மை இருக்கணும்ல. அது சீரியஸா அந்த படத்துல விஎஃப்எக்ஸ் கொண்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சீனுமே அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்தது. அதே மாதிரி ஈவில் டெட்னா அந்த அறுக்கிற மிஷின் வந்து தெரியல, அது இல்லாம படமே இருக்காது. அதே மாதிரி இந்த படத்துல அதை யூஸ் பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் எல்லா படத்துலயும் அப்படிதான், அந்த அறுக்கிறத வச்சுதான் ஒவ்வொருத்தரா துண்டுதுண்டா விட்டுருவா. ஆனா அந்த படத்துல எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் இருக்கு. என்ன கேரக்டர் தெரியுமா, அந்த கிழவி கேரக்டர் ஒண்ணு இருக்கு தெரியுமா. ஐயோ இந்த ஒரு மீம்ஸ் வந்துருமா, என்னடா சும்மா அந்த இதை போட்ட போதும் எதுக்கு அங்கதான் சொல்லி நடந்துட்டு இருக்கோம். அந்த கிளவி பாவம் புத்தி சுபாவம் இருக்காது போல. அது போல தனியா வேற அது பேயே அங்க கொலை பண்றதுக்காண்டி வந்திருக்கும். அந்த கிளவி பேயை பார்த்து என் பணத்தை எதிர்பார்க்காண்டி வந்திருக்கா, திருடியான்னு சொல்லிட்டோம். அந்த கிளவிக்கு ஒரு பல்ஸ் செட்டு போட்டிருக்கோம். அந்த பல்ஸ் செட் அப்படியே உருவமும் எச்சியா வரும். அதை அப்படியே எடுத்து அந்த பேய் வாய்க்குள்ள போட்டு அந்த கிழவிக்கே மாட்டி விட்டுரும். உடனே கிழவிக்கு பேய் வந்துடும். அதுலயும் அவங்க அப்பா சாவார் தெரியுமா, துப்பாக்கி இதுல வச்சு சுடுவாரு, மண்டையில இந்த பாட்டு தெரிஞ்சிடும், வீட்டை வச்சு சுடுவாரு, இந்த பாட்டு தெரிஞ்சிடும், இப்படி சுடுவாரு, இந்த பாட்டு தெரிஞ்சிடும். மண்டையே இவ்வளோண்டு மண்டையில கடைசி இவ்வளோண்டு மட்டும் தான் இருக்கும் அவங்க அப்பாக்கு. அதோட வந்து அவங்க அதுவே வாந்தி வர மாதிரி இருக்கும். தியேட்டர்ல பாக்குறப்போ சவுண்ட் எஃபெக்டோட பாக்குறப்போ த்ரில்லிங்காவும் அருவருப்பாவும் சூப்பரா இருந்துச்சு. கடைசியில நம்ம அந்த எப்போ நம்ம ஈவில் டெட் படத்துல அந்த மந்திரத்தை சொன்னாதான் எல்லாமே நடக்கும், ஒவ்வொரு ஆயுதம் கிடைக்கும், அதை வச்சு குழப்பணும். இந்த படத்துலயும் கடைசி ஹீரோயின்க்கு எல்லாம் அந்த ஆயுதம் எப்படியோ கிடைச்சிரும். அதை வச்சு ஒவ்வொருத்தரையா எப்படி கொலை பண்ணி அவ எப்படி அந்த வீட்டை விட்டு வெளியே வாரான்றதுதான் ஸ்டோரியா எடுத்திருந்தாங்க. மத்த ஈவில் டெட்ல ஹாரருக்கு பஞ்சம் இருக்காது, அதே மாதிரி அருவருப்புக்கு பஞ்சம் இருக்காது. இந்த படத்துல கொஞ்சம் ஹாரர் கம்மி தான், கொஞ்சம் ரொம்பவே கம்மி தான். ஆனா அருவருப்பு ஹாரரை ஃபில்ஃபில் பண்ற அளவுக்கு அருவருப்பு. எந்த ஒரு சீன்லயுமே ஒரு பயம், திக்குன்னு அந்த பயம் வரும் தெரியுமா. நம்ம ராவலாரன் சார் படம் இதெல்லாம் பார்த்துட்டோன்னா அப்படியே பின்னாடி திரும்பப்பட்டு அந்த மாதிரி எந்த ஒரு சீனும் கிடையாது. ஃபுல்லா இவங்கதான் பேய் இவங்கதான் பேயின்றத கிளியரா காட்டிட்டாங்க.
அவங்க எப்படி அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள கொலை பண்றாங்க அந்த மாதிரி ஸ்டோரி தான் மூவ் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒண்ணு இப்படி சொல்றேன், அருவருப்பா தான் இருக்கு, ஹாரர் இல்லைன்னு நினைச்சிட்டு படம் பார்க்காம இருந்துறாங்க. தியேட்டர் போய் பாருங்க, ஒர்த்தான படம். நீங்க குடுக்கற காசுக்கு கண்டிப்பா ஒர்த்தா இருக்கும். ஏன்னா கிளைமாக்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் செத்து போன ஹீரோவை ஹீரோயின் கொல்றதுதான். அது உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. கதை முடிஞ்சிட்டு நினைச்சோம்னா அதுலயும் ஒரு ட்விஸ்ட். அந்த ட்விஸ்ட்லயே யார் வர்றா தெரியுமா? அந்த கிளை. அதுக்கப்புறம் ஈவில் டெட் படம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஈவில் டெட் வேற பார்ட் வரும். அந்த படத்துலயாச்சு எனக்கு இந்த படத்தை பொறுத்தவரை கொஞ்சம் ஹாரர் மட்டும் மிக்ஸ் பண்ணிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா நான் இருந்திருப்பேன். அந்த அளவுக்கு படம் இருந்திருக்கும். அதனால என்னைய பொறுத்தவரை 10க்கு இந்த படத்துக்கு நான் ஒரு 8 கொடுப்பேன். நீ எவ்வளவு கொடுப்ப? நான் 10க்கு ஒரு 9 கொடுக்குறேன். ஏன்னா கொஞ்சம் சைக்கோ மாதிரி ஒரு ஃபிலிம்ஸ்லாம் தான் நல்லா பார்ப்பேன். நம்ம தமிழ்ல வந்து ராஜசனி அப்படி பார்த்தேன். ராஜசன்ல தில்லுகான சீன்ஸ் எவ்வளவு இருந்துச்சு. கொலை பண்ற சீன்ஸ் எல்லாம் எனக்கு சான்னு சொல்லிட்டு அந்த 4 பாட்டுமே நான் அப்படியே ரசிக்க பார்த்தனால எனக்கு இந்த படம் வந்து அது நீ சொல்ற எல்லா படத்துலயுமே சத்தியமா சொல்லணும்னா உள்ள கொஞ்சம் த்ரில்லிங் இருந்தது. அதனாலதான் கொஞ்சம் பிடிச்சது எல்லாருக்குமே. அதனால ஈவில் டெட் கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர் போய் பாருங்க. தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் அது. ஒர்த்தான படம், மஸ்ட் தியேட்டர்ல பாருங்க. போன்ல பாப்போம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. போன்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அது அந்த சவுண்ட் எஃபெக்ட், அந்த பிஜிஎம் அதுக்குதான் ஒர்த்து. அந்த அருவருப்பு தன்மை எல்லாம் இருந்தது. ஒரு ஒரு ஹோல்சமான ஒரு அருவருப்பான படம். 1 மணி நேரம் 48 நிமிஷம் எப்படி போகுதுன்னே தெரியாத அளவுக்கு எடுத்திருந்தாங்க. கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. எங்களுக்கு படம் பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சட்டமன்ற ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மஜா படம் செம்மையா இருந்துச்சு. தோத்தாலும் ஜெயிச்சாலும்